நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எந்த ஏரியா வந்திருக்கோம்னா மதியட்டான் ஓடை. அதில் என்ன வந்திருக்கோம் பார்த்தீங்களா, தெரியும் எவ்வளோ வண்டிகள் போகுதுன்ட்டு. இப்போ பாலத்து மேலே நிற்கும், நம்ம கீழே தான் போகணும். இது உள்ளே போய் தான் நம்ம வலை கட்டுற இடங்கள். அதேமாதிரி அந்த சைட்லேயும் வலை கட்டலாம், அங்கிட்டு தண்ணி தான். அந்த பக்கம் எல்லா இடங்கள்லேயும் ஜிலேபி அதிகம். இது வந்து எந்த இடம் அப்படின்னா திருச்செந்தூர் ரோடு இது இந்த லைனில் தான் இருக்குது. வாங்க இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்கள், நானும் நம்ம நண்பரும் சேர்ந்து தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி இடத்துல இறங்கி தான் இப்படி போகணும். உங்களுக்கு இந்த இடத்துல இறங்கி நாங்கள் காட்டலை அப்படிங்கிறனால தான் இந்த ஸ்பாட்டை காட்டுறோம். புதுசாக வர்ற நண்பர்கள் பார்த்து, வலை கட்டுற ஆட்களாக இருந்தாலுமே வந்தீங்கன்னா பார்த்து செயல்படுங்க. இந்த மாதிரி ரோட்டிலேருந்து கீழே இறங்கி தான் வரணும். வந்து இப்படி பைப்பு கூடி போய் தான் கீழே இறங்க முடியும். டேரெக்டாக இறங்க முடியாது, ஏன்னா வேறு பாதைகள் கிடையாது. இப்படி உள்ள கூடி தான் போகணும். இந்த பைப்பில் எப்போதும் தண்ணி வரும் நண்பா. அந்த இடத்துல இதில் தான் நாங்கள் வலையை கட்டிட்டு இதில் குளிச்சுட்டு வருவோம். இன்றைக்கி தண்ணி வரல. இந்த பாருங்க எவ்வளோ காடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடங்கள்ல தான் போவோம். பூச்சிப்பட்டைகளும் இருக்க வாய்ப்பு இருக்குன்பா. நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். பாம்பு இதுக்கெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. எப்படி போகிறோம் பார்த்தீங்களா. இப்படி போய் தான் நம்ம வலை விடணும், வீச்சு வலை போடணும். இந்த மாதிரி ஸ்பாட்டுகளில் போய் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்க, இந்த கல் ஃபுல்லாகவே வலுவும் பயங்கரமாக. பாசி தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பாருங்க பாசி. இந்த இடம் ஃபுல்லாக, இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி ஏறக்கூடிய இடம். அதில் வரி தெரியுதுங்களா, அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஏறும். இப்போ தண்ணி வந்து வத்தில் இருக்குது. இதில் மீன் நிற்கி பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம வீச்சோல ஒரு ட்ரையல் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். வீச்சோல போடுறதுக்கு ப்ரோ ரெடி ஆகிட்டாங்க. மீன் ஆனால் உழக்குது. நம்ம எரிஞ்சு பார்ப்போம். ஏன்னா கல் கட்டி அதிகமாக இருக்குது. மீன் மாட்டினா தான் போச்சு. ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இடங்கள்லே நாங்களே வழி விழுந்துருக்கோம். நம்ம உண்மையை சொல்ல போனால் இந்த இடத்துல நாங்கள் செருப்பு போட்டு தான் நடக்கோம். இந்த இடத்துல இந்த பாசி இருக்குது பார்த்தீங்களா. மீனை பார்த்துட்டு வலையை கொண்டு போயிடுவோம். கலையுது பாருங்கள் மீன், தெரியுதுங்களா. போட்டார் உள்ள மீன் நிற்கான்னு பார்ப்போம். பார்த்து பைப்பு இல்லாமல் இருக்கா. மீன் அடிச்சிருக்கு. உழக்குச்சி அந்த இதில் வலையில் மேலே வந்து முடிச்சு பார்த்துக்கோங்க. பார்ப்போம் எதுக்கும். மீனை எடுத்துட்டாங்க, கையில் வச்சுருக்காங்க பாருங்கள். காட்டுங்க ப்ரோ. அதான் மீன் வச்சுருக்காங்க. மீன் அங்கெல்லாம் ஏறிட்டு பயங்கரமா. இது மணலை தானே. வலை எங்கே கிடக்கு பாருங்க. ஒரு மணலை பிடிச்சிருக்காங்க. உள்ள போட்டாச்சு, போட்டாச்சு. அடியா போச்சு. ராலு எப்படி தெளிச்சு பார்த்தீங்களா. ரால் தெரிஞ்சுதான் தெரில. ஆமாம், முன்னாடியே தெரிச்சு ஓடிச்சு. இந்த அடுத்து ஒரு மீன் கிடக்கு பார்த்தீங்களா. வலையை எடுக்க முடியல. நம்ம வலையை எடுத்தோம்னா மீன் ஓடிடுது. அதனால் வலையை உள்ளே வச்சே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் வீச்சிலே ஒரு 2 மீன் இப்போதைக்கு கைப்பற்றிட்டாங்க. இதான் அடுத்த மீன் எடுத்துட்டாங்க. மணலாக தாங்க பார்த்தீங்களா, எதுங்களா. வேறு ஏதாவது மீன் தெரியுதான்னு பார்ப்போம் எதுக்கும். அப்புறம் அடுத்து வீச போகிறாங்க. ஆனால் மீன் பக்கத்தில் போனால் ஓடிடுது. அந்த திண்டு இருக்குது தெரியுதுங்களா. திண்டுக்கு அந்த பக்கம் தான் எரியணும். மீன் அந்த பக்கம் தான் நிற்கிது. ஒரு ட்ரையல் பார்ப்போம். போட்டார் வலையை. இந்த பாருங்கள் மீன் எப்படி துள்ளிச்சின்னு பார்த்தீங்களான்னு தெரில. உள்ள மீன் கிடக்கணும். இல்லை தெரியுதுங்களா, மீன் தெரியுதா. அணைச்சி தான் பிடிக்க வேண்டியிருக்கேன்பா, இல்லைன்னா ஓடி போயிருது. அடுத்து ஒரு சுண்டு பிடிச்சாங்க. இப்படி தான் இந்த இடத்துல பிடிக்க வேண்டியிருக்கு. கல் அதிகமாக இருக்கான தான் காரணம். இந்த பாருங்கள், நம்ம நடந்து வர்ற இடங்கள் ஃபுல்லாகவே பாசி அதிகம். தண்ணி ஏறுற இடம் பார்த்துக்கோங்க, வலுவும் பயங்கரமாக. நாங்கள் இந்த இதில் தண்ணி ஓடுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல மீன் ஏறி மேலே விழுந்துடும். அன்றைக்கெலாம் நாங்கள் வலைகட்ட வந்துருந்தோம் பார்த்துக்கோங்க. ஒரு நாள் மீன் மேலே ஏறி விழுந்துட்டு பாருங்கள். மீன் இப்படி உழகுது பாருங்கள். ஃபுல்லாக மீன்.
நம்ம பக்கத்தில் போக வேண்டாம், அவர் எரிஞ்ச பிறகு போவோம். நம்மளும் போகணும்னு வைங்களேன், மீன் கலைஞ்சிடக்கூடாது. தெரியுதுங்களா அப்பட்டாரா? நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம், எதாவது பட்டிருக்கான்னு பார்ப்போம். இந்த இடங்களில் உங்களுக்கு கல் தெரியுதுங்களா? இவ்வளோ கல் இதே மாதிரி தான் தண்ணிக்குள்ளேயும் கல் கிடக்கும். வீச்சு வலையை எப்படி விரிச்சிட்டோன்னு வைங்களேன், அப்படியே கல் மேலே தான் கிடக்கும். இழுத்தாலும் வலை வராது. அதனால தான் அந்த மீனை பிடிக்க முடியல. இப்போ இந்த இடத்துல கல் இல்லாமல் கொஞ்சம் மண் சேறு சவதி இருந்துச்சுன்னு வைங்களேன், சூப்பராக பிடிக்கலாம். நம்ம வலையை வீசிட்டு அப்படியே வாங்குவோமா, மெதுவாக வாங்கும்போது ஏதாவது 1-2 வந்துடும். இந்த ரவுண்டு மிஸ் ஆகிட்டேன்பா சொல்ல போனால். இப்போ யாருக்குன்னே அந்த ஸ்வாட்டுக்கு எல்லாம் வந்திருப்போம். அப்படியே உள்ள வீட்டுக்கு போகிறோம். இந்த கல் எதுக்கு அப்படின்னா, வலை போடும்போது அங்கிட்டு எரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, உள்ளே எரிஞ்சிட்டாங்க. நம்ம கல்லை அந்த பக்கம் எரிஞ்சோம், அவங்க வலை இந்த பக்கம் எரிஞ்சிட்டாங்க. ஏதாவது 1-2 படுமா அப்படிங்கிறது தான் பார்ப்போம். ஏதாவது 1-2 பட்டிருக்கான்னு பார்ப்போம். வலை வந்தால் தான் அதுவும் தெரியும். வலையில் இறால் வந்திருக்கான் நண்பா, நான் காட்டுறேன், வெளியே கொண்டு வருவாங்க. உள்ளே கல் கிடக்கு பார்த்துக்கோங்க, அதனால தான் ரொம்ப நைஸாக எடுக்க வேண்டியிருக்கு. ரொம்ப வேகமாக போர்ஸாக இழுத்தோம்னா வலை கிழிஞ்சிடும். அதனால் அப்படி நைஸாக வலையை ஒன்று போல் சேர்த்து தான் வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க. வலையை எடுத்துட்டாங்க, பார்ப்போம். மீன் ஒன்றும் தெரில, வலையை கொண்டு வந்துட்டாங்க. இந்த பாருங்க, இறால் கிடக்கு பாருங்க. இறால் அங்கங்கே கிடக்கு. எத்தனை நாள் கிடக்குன்னு தெரியல, எடுத்துகிட்டு பார்ப்போம். இந்த ரவுண்டு வந்த இறாலை பாருங்க. இறால் ஒரு 7-8 இறால் கூட வந்திருக்கு. கையை விரிச்சோம்னா தெரிச்சிடும் பார்த்துக்கோங்க, டப்பு டப்புன்னு தெரிச்சு இந்த செடிக்குள்ளே வந்துடும். அதுக்கு தான் அதிகமாக கையை விரிக்காமல் வச்சு காட்டிடுறேன். அடுத்து ஒரு வீச்சு போகிறாங்க, வேஸ்டாரு. இந்த ரவுண்டு மீன் வந்துட்டேன்பா. என்ன மீன்? ஜிலேபி தானா? ஜிலேபி வந்திருக்கேன்பா. இவ்வளோ நேரம் இருந்தும் ஜிலேபியே வரல, இப்போ ஜிலேபி வந்திருக்கு. ஜிலேபி வந்துருச்சு. என்ன வந்துச்சு, ஒரு 1/2 கிலோ சைஸில் வராமல் செத்தியோட சின்ன சைஸில் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஊடகம், நம்ம அந்த மடையில் பிடிக்கிற மீன். ஒரு இறால் வந்திருக்கு, 2 ஜிலேபி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து வேறு சைடு வந்துட்டோம். இந்த பைப்பை கடந்து இங்கிட்டு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. அப்படியே பணிக்கு போகிறாங்களா, அப்படியே அங்கிட்டு உள்ளே எரிஞ்சிட்டாங்க. கீழே ஒரு பைப்பு கிடக்கு பார்த்துக்கோங்க, அந்த பைப்பில் தான் நடந்து போகிறோம். வலை வந்து கரெக்டாக கொஞ்சம் முள்ளில் விழுந்துட்டு இருந்தா, அதான் வலையை கை பார்த்துட்டு கிடக்காங்க. ஃபுல்லாக முள் ஏறிட்டு. இந்த வீச்சுவலில் இது ஒரு பெரிய பிரச்சனை சொல்லப்போனால். வலை மீன் அதாவது மீனை பார்த்துட்டு முள்ளில் எரிஞ்சிட்டோம் அப்படின்னா வலையை பேன் பார்க்குறதுக்கு முன்னே போதும் ஆயிரும். முள்ளை எடுக்க முடியாதுன்னா எடுத்துடலாம், முள்ளை வெளியே கொண்டு வரணும், பேன் பார்க்கணும் உட்காந்துருந்து. அடுத்த ரவுண்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறாங்க. வீச்சுவலையை பொறுத்த வரைக்கும் வயம் வீசி பார்த்துட்டே தான் இருக்கணும். எல்லா நேரமும் மீன் வந்துடுமானா வராது. கை வலையை வீசி தான் மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கும். போட்டாங்க, ஒரு ஜிலேபி தான் வந்துருக்கேன்பா. ஒரு ஜிலேபி வந்தாலும் பிரச்சனை இல்லை, பெருசாக வராமல் சின்னதாக வந்திருக்கு. அதான் ஒரு பெரிய வருத்தம். பாருங்க, இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது சொல்லப்போனால். எல்லாத்தியா நம்ம அங்கே கடல் சைடில் பிடிக்கிற எலாத்தி மீன். தனி தொட்டியில் வளர்க்கலாம், நல்லாயிருக்கு. மேலே இருக்குது என்ன கலரு? ஆரஞ்சு கலர் பாருங்க. அங்கே பிடிக்கிற வேறு கலரில் இருக்கும், இங்கே பிடிக்கிற வேறு மாதிரி இருக்குது. இந்த ரெண்டுமே தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். ரெண்டுமே கையில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் சைஸாக இருந்தால் எட்டு போவோம். ஐயோ, தொட்டிக்குள்ளே கொண்டு போயிருக்கலாமா? நாங்கள் ஒன்று இருக்குன்னு உள்ளே விட்டுட்டோம், இன்னொரு எல்லாத்தையும் இழந்துருக்கு.
இது கொஞ்சம் வேறு வேறு அந்த ரெட்டு ஆரஞ்சு வரல. இதில் பாருங்கள், இதில் வேறு கலரில் இருக்குது. ஆரஞ்சு லேஸ் அந்த முள்ளில் மட்டும் இருக்குது இன்றைக்கி. அந்த முள்ளில் மட்டும் லைட்டாக இருக்குது. சரி, இது உள்ளே விட்டுருமா? அப்படி வேண்டாம், பாதுகாக்க முடியாது. உள்ளே போட்டோம். இந்த சைடில் இதான் ஃபைனல் ஆட்டம். நம்ம இனிமேல் அங்கிட்டு போய் வீச்சோலை போட்டு பார்ப்போம். இறால் படித்து பார்த்துக்கோங்க. போன உண்டு ஒரு 10 இறால் 15 இறால்கிட்ட படித்து சின்ன சின்ன இறாலாம். நம்ம தூண்டிலுக்கு எதுக்காவது ஆகும் இல்லையா, அதுக்காக நம்ம அடுத்து ட்ரையல் பண்ணுறோம். எல்லா நாளும் பை நிறைய மீன் பிடிச்சிட்டு போக முடியாது. இன்றைக்கி அந்த மாதிரியான நாளாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி மீன் அதிகமாக வரல. நான் கடைசியாக உங்களுக்கு மீன் காட்டுறேன் எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற முதற்கொண்டு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் ஏற்கனவே. அந்த வீடியோஸுமே பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். வலையை எடுத்துட்டாங்க ஓரளவுக்கு. ஏதாவது இறால் வந்திருக்கான்னு பார்ப்போம். வேறு அள்ளியாக தான் அள்ளிட்டு வருது வலை. அந்த அள்ளியில் தான் இறால் இருக்கும். இந்த பாருங்க நண்பர், இறால் கிடக்கு. இந்த இதுக்காக தான் அவங்க அள்ளிக்குள்ளே எரிஞ்சிட்டு இருந்தாங்க. நான் கடைசியில் மொத்தம் பிடிச்ச இறால் எல்லாத்தையும் காட்டுறேன். எல்லாத்தையுமே நம்ம காட்ட முடியாது, வீச்சில் போடுற எல்லாத்தையும் காட்டினோம்னா டைம் அதிகமாக இருந்துக்கோங்க. இந்த சைஸ் இறால் தான் அதிகமாக மாட்டுது. இது வந்து தூண்டிலுக்காகவும் நம்ம இந்த தடை பிடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா கம்மாக்களில், அது கம்மான்னு சொல்லலை, உப்பாறு ஓடைகளில் வந்து தடை நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் பிடிச்சிருக்கோம். அந்த சைஸ் இறால் தான் இதெல்லாம், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. கூனி அப்படி தானே, கூனி தானே இல்லையா? கூனின்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு அற்புதமாகவே இருக்கும். ஆனால் சின்ன சின்னதாக இருக்கும். நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா பொடுசாக இருந்த மாதிரி இருக்கும், ரிங்காக. அது ரவுண்டாக சுருண்டுரும். இன்றைக்கி பொழுதுக்கு வந்து ப்ரோ வந்து அடுத்தடுத்து வீசுகிற வீச்சு வலைகள் முக்கால்வாசி நான் கவர் பண்ணிட்டேன். என்ன டைமிங் எவ்வளோ ஓடி இருக்குன்னு எனக்கு தெரியல, பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு டைம் அதிகமாகிட்டாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர் அடித்த மாதிரி இருக்கும். அதுக்காகவே நாங்கள் பாதி கட் பண்ணியே போடுவேன். ஆனால் இன்றைக்கி மீன் விசேஷமாக இல்லை சொல்லப்போனால். இப்போ வந்து வேறு ஸ்பாட்டு அந்த அங்கிட்டு போட்டுக்கிருந்தோம். பாலம் இருக்குது பார்த்தீங்களா, பாலத்துக்கு அந்த சைடில் போட்டுக்கிருந்தோம் வீச்சோலை. பாலத்துக்கு இந்த சைடு வந்துட்டோம். இந்த சைடில் ஏதாவது 1 2 படுதான்னு பார்ப்போம். நாங்கள் வீசுகிற அவ்வளோத்தையுமே காட்ட முடியாதான் முதல்ல திருப்பி சொல்கிறேன். திருப்பி கடைசியில் உங்களுக்கு வீச்சோலில் பிடிச்சி எல்லாத்தையுமே காட்டுறேன். இறால் எவ்வளோ பிடிச்சிருக்கோம், மீன் எதாவது பட்டிருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். நம்ம தூண்டிலில் இறை போட்டு இறால் பிடிக்கிறீங்க பார்த்துருப்பீங்க. அந்த இறாலை பிக்கப் பண்ணுறது இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு சொல்லப்போனால். இங்கே வந்து இவ்வளோ வீச்சோலையை போட்டு இறாலை பிக்கப் பண்ணி தான் நாங்கள் கொண்டு போவோம். வேங்கலாம்ல நீங்கள் பஸ் அடிக்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிடிச்சே பழகின டீம் பார்த்தீங்களா, பிடிச்சி அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. வீசப்படுறாங்க பார்ப்போம். பொட்டரு இதில் எதாவது வருதான்னு பார்ப்போம். இந்த தண்ணியில் தெறிக்கி பார்த்தீங்களா, அலையில் வந்திருக்கா. அந்த தண்ணியில் தெறிக்கிற ஃபுல்லாகவே இறால் நண்பா சொல்ல போனோம். ஜிலேபி வந்திருக்கா அப்படியா, ஒரு ஜிலேபி வந்திருக்கு, இறாலும் வந்திருக்கு, காட்டுறேன் பாருங்க. ஒரு ஜிலேபி பொடி இறால் தான் நண்பா. பார்த்தீங்களா, இறால் பொடி இறால் தான். ஜிலேபி கொஞ்சம் சைஸு. இறால் எல்லாத்தையும் தெளித்து எடுப்போம்மே. இந்த இறால் கிடக்கு பாருங்க வரிசை. இறால் கிடையாது எதுவுமே. இந்த இடத்துக்கு வந்து நம்ம வீச்சோலை போடுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாறி நம்ம ப்ரோ எரிஞ்சிக்கிட்டே இருந்தார், அதை கவனிச்சிருப்பீங்க. இன்றைக்கி பிடிக்க முடிஞ்ச மீனை காட்டுற பாருங்க. நம்ம ப்ரோ வீச்சோலில் பிடிச்ச மீன் இறால். மணலை அவ்வளோத்துக்குள்ள படலை நண்பா. மணல் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. இப்போ தான் போய் பிடிச்சிருந்தோம். இவ்வளோ நேரம் வரைக்கும் மணலை படலை. ஒரு 2 3 மணலாம் இருந்தால் சின்ன சின்னதாக பட்டுச்சு. ஜிலேபி தான் நிறைய பட்டுச்சு நண்பா. ஜிலேபி அங்கங்கே சின்ன ஜிலேபியாக பட்டுச்சு. தூக்கி தூரப்பட்டோம். ஒரே ஒரு பாலை மீன் பட்டுருக்குங்க பாருங்க, ஒரு பாலை பட்டுருக்கு. இறால் இருந்தால் இறால் பரவாயில்லாமல் கொஞ்சம் பிடிச்சிருக்கோம். ஒரு 250 ரூபா இல்லை 1/4 கிலோக்குள்ளே உருளில் இருக்கும், அவ்வளோதான். இன்றைக்கி வீச்சோலில் பிடிக்க முடிஞ்சது இவ்வளோ தான் நண்பா. இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. பாய்.